நம்ம இன்னைக்கு ஒரு டொமைனை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதை பர்ச்சேஸ் பண்ணி பிளாகரில் எப்படி நம்ம போயிட்டு அதை கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் கிரியேட் பண்ணுற சீரீஸில் பார்ட் 2 வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு டொமைனை எப்படி நம்ம வாங்குறது, அதுக்கப்புறமா வாங்கிட்டு போயிட்டு எப்படி நம்ம பிளாகரில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நீங்கள் உங்களோட மொபைல் எடுத்துக்கோங்க, மொபைலில் போயிட்டு கூகுள் போயிட்டு Godaddy வெப்சைட் தெரியும் இல்லையா? ஸோ அதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் Godaddyயில் பர்ச்சேஸ் பண்ணுறதும் பண்ணிக்கலாம், இல்லை ஹோஸ்டிங்கர், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது டொமைன் வாங்குற இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்ன டொமைன் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ mylovepc.in அப்படின்ற இந்த சைட் தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தி லவ் பிசி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சைட் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை எப்படி வாங்குறது அப்படின்றத உங்களுக்கு டெமோ காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு டேரெக்டாகவே காமிச்சிடுறேன். ஸோ தி லவ் பிசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது, .co.in அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த லவ் பிசி அப்படின்றத வாங்கணும் அப்படின்னா மேக் இட் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கார்டில் போயிட்டு இங்கே ஆட் ஆகிடும். கன்யூஸ் கார்டு இருக்கு இல்லையா? ஸோ அது கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக இந்த கார்டு ஆப்ஷன் இருக்குது, அதில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அங்கே வந்து போயிடும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா Godaddyயில் போயிட்டு உங்ககிட்ட இருக்க இமெயிலில் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கணும். உங்களோட இமெயில் அட்ரஸ் இருக்கு இல்லையா? அதை யூஸ் பண்ணி Godaddy அப்ளிகேஷனில் நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். எப்போவுமே நார்மலாக லாகின் பண்ணுற அதே ப்ராசஸ் தான். லாகின் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டொமைனை போட்டு சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்டினியூ கார்டு இருக்கு இல்லையா? அது கொடுக்குறதுக்கு முன்னாடி ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நோ டொமைன் ப்ரொடக்ஷன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். கஸ்டம் இமெயில் ஐடி நீங்கள் வந்து வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு 29 நீங்கள் மந்த்துக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கன்டினியூஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த பர்ச்சேஸ் பண்ணுற பேஜுக்கு வந்து இது வந்துடும். ஓகே, இப்போ இந்த பேஜில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நமக்கு அந்த டொமைன் வந்துட்டு இந்த lovepc.com அப்படின்றது இங்கே வந்து ஷோ ஆகுது. இதில் 1 இயருக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது இங்கே வந்து ஷோ ஆகும். 949 ரூபா நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ கொடுத்து நம்ம ஒரு டொமைன் வாங்கி அதை வந்து பிளாகரில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ இதை விட கம்மியாலாம் இருக்குது. இப்போ .com வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் .in வாங்கினீங்க அப்படின்னா 150 தான் வரும். அந்த 150 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 600-700க்குள்ளே இந்த டொமைனை உங்களால் வாங்கிட முடியும். அதே மாதிரி XYZ அதுக்கப்புறம் .co.in அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அப்படிலாம் இருக்கும், ORG அப்படிலாம் இருக்கும், நிறைய டொமைன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் கம்மியாக கூட கிடைக்கும். அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு என்ன டொமைன் வாங்கணும்னு இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு .com .in அந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்கள் டொமைன் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கூகுளில் ரேங்க் ஆகிறதுக்கோ இல்லை அதில் வந்து ஏர்னிங்ஸ் வருது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகாமல் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் டொமைனாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் எப்படி வேணால் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு கம்மியாக இருக்க ஒரு டொமைனே வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல 949 ரூபா இருக்குது. இந்த இடத்துல ஐ எம் ரெடி டு பே அப்படின்னு நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்கும். உங்களோட ஃபஸ்ட்டு பில்லிங் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் அட்ரஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு பில்லிங் இன்ஃபர்மேஷன் அந்த அட்ரஸ்லாம் இருக்கு இல்லையா? அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஜிஎஸ்டியோட பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணிப்பாங்க. 187 ரூபா ஜிஎஸ்டியோட 1136 ரூபா கிட்ட இது வந்து வருது. என்ன ப்ரோ இவ்வளோ பே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது அதுதான். நீங்கள் கம்மியாக உள்ள டொமைன் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் பிளாகரில் இருக்க அந்த blogger.com அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ அதவே வச்சு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட அமௌண்ட் கிடைக்கும்போது நீங்கள் வந்துட்டு கஸ்டம் டொமைன் வந்து வாங்கிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டம் டொமைன் வாங்கி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆட் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்றத காட்டுவாங்க. பேடிஎம், அதுக்கப்புறம் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்ட்ஸு இது எல்லாமே இருக்கும். உங்ககிட்ட என்ன பேமெண்ட் மெத்தட் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ யூபிஐ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூபிஐயில் போய்ட்டு உங்கள் யூபிஐ ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அதில் வந்துட்டு இங்கே சப்மிட் பண்ணோன்னா உங்களோட ஜிபேக்கோ இல்லை ஃபோன்பேக்கோ போய்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி போகும். அதுக்குள்ளே போய்ட்டு பே பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறமா பே ஆகிடும். பே ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் உங்கள் பில் வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க, ஓகே உங்கள் ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமா நம்ம டேரெக்டாக வந்துட்டு Godaddy அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து போய்க்கலாம். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்கிட்ட இருக்க டொமைன்ஸ் ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிளராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா lovepc.in அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா? அதில் இங்கே ஒரு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் DNS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ பிளாகரில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.